ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகாமேன்மைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் இயேசுவின் நாமத்தை ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை துதிப்பது என்பதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமும் மிக மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏற்றது கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்வது? துதிப்பது. ஆண்டவர் அவரை துதிக்கிறதான ஜனங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன் ரொம்ப சந்தோஷப்படுவார்னா, ஒரு காலத்துல தூதர்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதுல சில தூதர்கள் இந்த பூமியிலே தள்ளப்பட்டார்கள். அந்த இடத்தை நிரப்பும்படியாக தான் இப்ப ஆண்டவர் நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறார். சாத்தான் எப்போதுமே தனக்கு துதியை எடுக்க விரும்புகிறான். எனவே துதிக்கிறதான ஜனங்கள் யாருக்கு பிடிக்காது? சாத்தானுக்கு பிடிக்காது. பிடிக்கலன்னு என்ன செய்வான்? உங்களை விட்டு போவான். பிடிக்கலாம் உங்களை விட்டு போவான். பிடிச்சுன்னா உங்க வீட்டில் உட்கார்ந்துருப்பான். யார் அனுப்பி விட்டாலும் சரி, அவனுக்கு பிடிச்சிருந்தாதான் நம்ம வீட்டில் இருப்பான், பிடிக்கலாம் போவான். அப்போ ஆண்டவரை துதிக்கிறதான ஜனங்கள் சாத்தானுக்கு பிடிக்காது. இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்களினுடைய துதியை சொல்லி வருவார். நாம எல்லாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், எதற்காக மனம் திரும்பி இருக்கிறோம் என்றால், ஆண்டுடைய நாமத்தை இடைவிடாமல் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்க வேண்டும். அர்த்தமில்லாத ஸ்தோத்திரத்தை விட, சில சும்மா சோத்திரம் சொல்லுவாங்க. அந்த அர்த்தம் இல்லாத ஸ்தோத்திரத்தை விட நாம் ஆண்டவர் செய்த செயல்களை சொல்லி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அதுவும் தேவன் தான் எனக்கு செய்திருக்க என்று சொல்லி நினைத்து நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணனா நம்ம குறித்து ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. மனுஷன் ஒரு நேரம் சந்தோஷப்படுவான், இன்னொரு நேரம் சந்தோஷப்பட மாட்டான். மனுஷனை குறித்து நமக்கு அக்கறையே வேணையானா அவருடைய நடைகளெல்லாம் மாறி விகாரப்பட்டுட்டே தான் இருக்கும். அதை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவம் பெயரும். முன்னாட்கள்லாம் நான் சில மனுஷர்களை குறித்து ரொம்ப நினைச்சு பார்ப்பேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் சபையில் நன்மை செய்தார், நம்முடைய ஜெபத்தில் நன்மை செய்தார். ஆனால் அவர்களெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரை துதிக்கல, சபைக்கு வரல, நமக்கு இடைஞ்சலா இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அப்படிலாம் நினைச்சது உண்டு. இப்போ அதெல்லாம் குப்பைன்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்திட்டு வர்றார், ஆண்டவர் எப்படி இப்போ ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார், இதையெல்லாம் நினைத்து ஸ்தோத்திரிக்க நான் பழகி விட்டதற்கு பிறகு என்னுடைய சந்தோஷம் சமாதானமும் என்னில் அதிகமாகி விட்டது. ஆண்டவர் என்ன அதிகமாகவும் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். நீங்களும் குப்பைகளெல்லாம் நினைச்சு சங்கடப்படாம நீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து என்ன செய்யணும்? இருதயத்தில் நினைச்சு சோத்திரம் போடணும். இருதயத்தில் நினைச்சு சாட்சி சொல்லணும். பாக்கியத்தை அழுதுட்டே சாட்சி சொல்லக்குள்ள சில என்ன இப்படி அழுதா சிலருக்கு நினைக்க தோணும். அது என்ன அழுக? ஆனந்த கண்ணீர்னு சொல்வார்கள் அல்லவா? அதை நினைச்சு பார்க்கணும். இப்படி ஆண்டவர் நமக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்கும்போது அவர்கள் அறியாமலே என்ன வருது? கண்ணீர் வருது. சாட்சி இருதயத்திலிருந்து வரணும், ஜெபம் இருதயத்திலிருந்து வரணும், தேவனை துதிக்கிறத துதி இருதயத்திலிருந்து வரணும். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து அதிகமாக என்ன செய்வார்? சந்தோஷப்படுவார். ஊழியர்களுக்காக சிலர் ஜெபிக்கிறீங்க, இன்னும் அதிகமாக என்ன செய்யுங்க? ஜெபிங்க. நாங்களும் ஊழியர்களை செய்வதற்கு விரும்புகிறோம். சில வேளைகளில் முடியாவிட்டாலும் நாங்கள் ஊழியத்தை செய்யத்தான் செய்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து வருகிறார். இன்னும் இந்த ஊழியம் பன்மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம், இன்னும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சமயம் குறைவாக இருக்கிறது, எனவே வெகு சீக்கிரமாக நாம் கடந்து செல்வோம். வாசியுங்கள். நீதிமொழிகளுடைய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாஞ்சை நிறைவேறுவது
ஆத்மாவுக்கு இனிது. 11:23 வாசிருங்க. 11:23 வாசிருங்க. நீதிமான்களுடைய ஆசை நன்மையே. போதும். நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவிற்கு நல்லது. ஆசை இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஆசை உண்டு. சின்ன வயதுல இருந்து பெரியாட்கள் வரைக்கும், ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் மனுஷன் நிறைய காரியங்களுக்காக ஆசைப்படுகிறான். இந்த ஆசைப்படுகிறதான ஜனங்கள், இந்த ஆசைப்படுகிறதான ஜனங்களுக்காக அலைந்து தேடுகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறோம். ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிறோம். இந்த ஆசை உள்ளதான ஜனங்கள் அந்த ஆசையை நிறைவேற்றும்படியாகவே அவர்கள் பிரயாசப்படுகிறார்கள், பாடுபடுகிறார்கள். ஆனால் ரெண்டு விதமான ஆசை. ஒன்று நீதிமான்களுடைய ஆசை, இன்னொன்று துன்மார்க்கருடைய ஆசை. ரெண்டு ஆசையும் வேறு வேறு விதங்களிலே தான் வந்து இருக்கும். நீதிமான்களுடைய ஆசை தேவனை சந்தோஷப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. நீதிமான்களுடைய ஆசை அநேகருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதாக வந்து இருக்கும். இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு இந்த நீதிமான்களுக்குரிய ஆசையெல்லாம் இல்லை. துன்மார்க்கருக்கு உரியதான ஆசை தான் வந்து இருக்கிறது. இந்த நீதிமான்களுக்குரியதான ஆசை மிக மிக மேன்மையான ஒரு ஆசை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த மேன்மையான ஆசையை இவர்கள் பெற முடியாதவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்களுக்காக நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஆசையை எனக்குள் உருவாக்கும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். யாக்கோபனுடைய நிருபத்தில் நாம் இந்த வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை வந்து பார்க்கிறோம். நீங்கள் வாசியுங்கள். யாக்கோபுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அந்த வசனம் அல்ல, இன்னொரு வசனம் உண்டு. சரி, விட்டுருங்க. அதாவது ஆண்டவர் அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள் உருவாக்க வல்லவராக வந்து இருக்கிறார். அப்போ நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நாம ஒப்பு கொடுத்தால்தான் யாருடைய ஆசை அங்க வந்து நிறைவேறும். தேவனுடைய ஆசை வந்து அங்கே வந்து நிறைவேறும். மனுஷனுடைய வாழ்க்கையில மாம்சீகப்படியான அநேக விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. இந்த மாம்சத்தினுடைய ஆசைகள் இந்த உலகத்திற்கு மட்டும்தான் பயன்படும். மாம்சீகத்தினுடைய ஆசை இந்த மனுஷன் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பயன்படும். இந்த ஜீவன் அவனை விட்டு போனதற்கு பிறகு இந்த உலக பிரகாரமான ஆசையினால் அவன் பெற்றிருக்கிறதான ஒன்றுமே அவனுக்கு பயன்படாததாக வந்து போய்விடும். கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான காரியம் என்னவென்றால், அவருக்கு ஏற்ற விருப்பம், அவருக்கு ஏற்ற ஆசை. கடந்த நாட்கள் நம்ம வந்து பார்த்தோம், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றதான ஆசை. சகையுவை குறித்து நாம வந்து கடந்த நாட்கள் விரிவாக வந்து பார்த்தோம். உன்னத பாட்டில் வந்து பார்க்கும்போது அங்கே மணவாட்டியாகிய சூனேமியாள், அந்த சூனேமியாளுக்கு ஆண்டவரை பார்க்க வெகு ஆசை. நீங்கள் உன்னத பாட்டினுடைய புத்தகத்துல நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 3வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிங்கள். ராக்காலங்களின் படுக்கையிலே என் ஆத்மநேசரை தேடினேன், தேடியும் அவரை நான் காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் தெரிந்து என் ஆத்மநேசரை தேடுவேன் என்று தேடியும் அவரை நான் காணவில்லை. பாருங்க, முதலாவது இருந்த இடத்துல தேடுகிறா, காணல. எழுந்து தேடுகிறா, காணல.
தெரிந்து தேடுகிறாள். அந்த அந்த தேட்டம், அந்த ஆர்வம், வாஞ்சை கொஞ்சம் கொஞ்சமாக இவளிலே வளர்ந்து கொண்டே போகிறது. இன்னைக்கு நாம ஆண்டவரை தேடுவதில் கஷ்டமே படுகிறது இல்லை. அப்படியே சம்பளம் போட்டு உட்கார்ந்து ஆண்டவரை தேடுறோம். சிலர் அப்படியே வந்து என்ன செய்யறோம், அரமளங்கள்னு தேடுறோம். ஆனா தேடியும் ஆண்டவரை காணாவிட்டால் நம்முடைய இருதயத்துல வாஞ்ச பெருகுனா எப்படி ஆயினும். அங்கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, தேடி தேடி அவள் தெருவில் தேடுகிறாள். அடுத்த 3வது வசனம், நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள், என் ஆத்மநேசரை கண்டீர்களா என்று கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் போன உடனே யாரை பார்த்துட்டேன்? பிரயாசம் பாருங்க. இருந்து தேடுறா இல்ல, எழுந்து தேடுறா இல்ல, தெரிந்து தேடுகிறா இல்ல, இருந்தாலும் விடல, தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாள். இன்னைக்கு பணத்தை தேடுறாங்க, பொருளை தேடுறாங்க, அறிவை தேடுறாங்க, உலக அன்பை தேடுறாங்க, எதெல்லாமோ வந்து தேடுறாங்க. ஆனா ஆண்டவரை தேடுவதற்கு இன்றைக்கு மனிதர்களுக்கு மிக மிக விருப்பம் குறைவாகத்தான் இருக்கிறது. கிறிஸ்தவ ஜனங்கள் கூட இன்னைக்கு ஆண்டவர் மேல உள்ள அன்புல ஆண்டவரை தேடுறது இல்லை. நீங்க எத்தனை பேர் அன்புல தேடுறீங்களோ தெரியல. சிலர் வந்து தங்களுடைய விடுதலைக்காக, நன்மைக்காக மட்டும்தான் தேடுவாங்க. நம்ம ஒரு காலத்துல அப்படி தேடினவர்கள் தான். ஆரம்ப நாட்களிலே, மனம் திரும்பாத நாட்களிலே நம்ம உலக காரியத்திற்காக தான் ஆண்டவரை தேடினோம். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருந்த நாட்களிலே அப்படி எங்கே சென்றாலும் திரளான ஜனங்கள் தேடி அவர் பின்னாடியே போயிட்டே இருந்தாங்க. ஆனா ஒரு சில ஜனங்கள் விடுதலைக்காக தேடினாங்க, ஒரு சில ஜனங்கள் அப்பம் சாப்பிட்டு திருப்தியானதுனால வந்து தேடினாங்க. 1-2 ஜனங்கள் மட்டும்தான் அவர் மேல் உள்ளதான அன்புல தேடினாங்க. அவர்கள் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு மலையிலே போகும்போது அந்த மலையில கஷ்டப்பட்டு ஏறி அவர்களால் கடந்து போக முடிந்தது. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது, வாசிங்க, அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீசர்கள் மட்டும்தான் அவரிடத்துல வந்தாங்க. எல்லாராலும் ஆண்டவரை தேட முடியாது. அவர் சாப்பாடு கொடுக்கிறதான இடத்துல எல்லாரும் வந்தாங்க, அவர் சுகம் கொடுக்கிறதான இடத்துல எல்லாரும் வந்தாங்க. ஆனால் அவர் உபதேசம் கொடுக்கிறதான இடத்துல எல்லாரும் வரல. அவர் உபதேசம் கொடுக்கிறதான இடத்துல சீசர்கள் மட்டும்தான் வர முடிந்தது. இன்னைக்கு நிறைய ஆலயங்கள்ல சாப்பாடு போடுறாங்க. எதற்காக? தப்பா சொல்ல, நிறைய ஆலயங்கள் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடுகிறது நல்லதுதான். தானத்துல சிறந்ததானம், தானத்துல சிறந்ததானம் அன்னதானம். மனுஷனுடைய வாய் ஆசீர்வதிக்கதோ இல்லையோ, அவன் வயிறு வந்து கட்டாயம் வந்து பசியா இருக்கும்போது வந்து என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கும். ஆனா நிறைய ஆலயங்களை போடுறாங்க, ஜனங்கள் எப்படியாயும் வர வேண்டும் என்று சொல்லி போடுறாங்க. சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நாங்க முன்னாடி சாப்பாடு போட்டோம், இப்போ கொஞ்சம் பொருளாதார பற்றாக்குறை போடலன்னு உடனே எண்ணிக்கையே வந்து என்ன செய்துட்டு, எண்ணிக்கையே குறைஞ்சிட்டு. சாப்பாடு போடுறதும் தவறில்லை, அவங்க வந்து சாப்பிடுறதும் தவறில்லை. ஆனா வருகிறதான ஜனங்கள் எதை கேட்கணும்? உபதேசத்தை கேட்கணும். ஊழியக்காரங்க போடுகிறதுடைய நோக்கம் என்ன? வருகிறதான ஜனங்கள் பசியாரி தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். இந்த பூமியில் உள்ளதான போஜனத்தை சாப்பிடுறதை விட, அவர் சொன்னார் அல்லவா, என்னுடைய பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனமா இருக்கிறது சொல்லி, அந்த போஜனத்தை அவர்கள் சாப்பிடணும். அதுதான் அவர்களுக்கு பெரிதான ஆசீர்வாதம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த மலையில போய் உட்கார்ந்தார். அவருக்கு தெரியும், நம்ம மலையில போய் உட்கார்ந்தா கஷ்டப்பட்டு எல்லாரும் ஏறி வந்து மேல வந்து என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. கஷ்டப்பட்டு மேல ஏறி வரணும்னா நம்மீது அன்புள்ளதான ஜனங்கள் மட்டும்தான் ஏறி வருவாங்க. சீசர்கள் மட்டும்தான் ஏறி வருவாங்க. ஏனென்றால் சீசர்களுக்கு தான் நம்ம மேல என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. அந்த சீசர்கள் வந்து அவர் பக்கத்துல அமர்ந்து விட்டார்கள். அவர் உட்கார்ந்த பொழுது அப்படி சீசர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் வந்த உடனே நிறைய காரியங்களை போதனையாகத்தான் சொல்றார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கேட்க விருப்பம் இல்லை, சுகம் வாங்க விருப்பம், சுகம் வாங்க விருப்பம், கோயிலுக்கு போக விருப்பம். ஆனா உபதேசம் வந்து அவர்களுக்கு சொல்லிடவே கூடாது. உபதேசத்தை சொன்னா அவர்களுக்கு எப்படி இருக்கு?
கஷ்டமா இருக்கு. ஆனா உபதேசத்தை கேட்பதுதான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் என்பது அவர்களுக்கு தெரியாது. சிறு பிள்ளைகளுக்கு சில வேளைகளில் நம்ம கண்டிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். நம்ம கண்டிக்கிறது இப்படிதான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொண்டால் தான் வரும் நாட்களிலே குடும்பத்திலே, சமுதாயத்திலே, தேசத்திலே, உறவுகளுக்குள்ளே அவர்கள் மேன்மையானவர்களாக இருப்பார்கள். எந்த போதனையும் இல்லாமல் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சமூக விரோதிகளாக மாறிவிடுகிறார்கள். இன்னைக்கு பெரிய பெரிய குற்ற செயல்களை செய்யறதான அந்த ஜனங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவரையெல்லாம் தன் இஷ்டத்திற்கு வளர்ந்தவர்கள், தெரு ஓரங்களில் வளர்ந்தவர்கள். இவர்களுக்கு யாருடைய போதனையும் இல்லை, யாருடைய கண்டிப்பும் இல்லை. எனவே சமூக விரோத செயல்களை செய்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதே போல கிறிஸ்தவ ஆலயங்களிலே கடந்து வருகிறதான ஜனங்கள் தேவனுடைய போதனைகளை என்ன செய்யணும்? கேட்கணும். அந்த போதனைய பைபிள் இருக்கு. கெட்ட சொப்பனம் தலை குளிச்சு படுக்கிறதுக்கா? யாரும் இப்ப இடையில கூட யாரை கேட்டாங்க, பாஸ்டர் நான் தலையில பைபிள் வச்சு படுத்துக்கிட்ட அப்பதான் எனக்கு கெட்ட சொப்பனம். பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லலை. பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா, இவைகளை வாசிக்கிறவர்களும் இவைகளை கேட்கிறவர்களும் இவைகளை கை கொள்ளுகிறவர்களும் யாரு? பாக்கியவான். இந்த வேத புத்தகம் பக்கத்தில் இருப்பதை விட இந்த வேத புத்தகம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் என்றால் சாத்தான் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுவான். சாத்தான் பயப்படுகிறதான 2 காரியம் உண்டு. ஒன்று இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம், 2 ஆட்டுக்குட்டியாருடைய வசனம். தேவனுடைய வசனத்துக்கு சாத்தான் ரொம்ப பயப்படுவான். அதை முறைப்படி நீங்கள் பயன்படுத்த பழகி கொண்டு விட்டீர்களானால் அது ஒரு மிகப்பெரிய போராயுதம், தேவனுடைய வார்த்தை. இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு அந்த தேவனுடைய வார்த்தை பட்டயம் என்பது தெரியவில்லை. பட்டயம் என்பது தெரியாமல் இருக்கிறபடினால்தான் அந்த பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தையை சாத்தானுக்கு விரோதமாக பயன்படுத்த அவர்களால் முடியவில்லை. சமீபத்தில் ஒரு நபர் வந்தாங்க. இங்க சில வேலைகள் வருவாங்க, ரொம்ப தூரத்துல வருவாங்க. அப்ப அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, திடீரென்று சொல்லி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. திரும்ப மருத்துவமனைக்கு போனாதான் என்ன ஆகும்? திரும்ப மருத்துவமனைக்கு போனாதான் சரியாகும். மருத்துவமனையில் போனோடனே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் கூட ஒன்றுமே இருக்காது, குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. அதுக்குள்ள ஒரு 2 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு 10,000 20,000 காலியாகும். திரும்ப வீட்டுக்கு அனுப்புவாங்க. இங்க வந்ததுக்கு பிறகுதான் அது பொல்லாதாவி என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ அவங்க கூட அழைச்சிட்டு வந்தவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, ஆனா அப்படி ஆயிட்டுன்னா ரொம்ப கஷ்டம், வேற எங்கேயாவது இருக்கும்போது ஆயிட்டுனா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படி சொன்னாங்க. முழங்கால் பிடிடுங்க, நான் தலையில கழிச்சோன்னே அதே மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஆனவனே கூட அழைச்சிட்டு வந்தவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இனிமே ஆஸ்பத்திரி கொண்டு போனாதான் சரியாகும். ஏற்கனவே அவங்க 2 பேருடைய ஹஸ்பண்டும் வரல. எங்க போய் என்ன செய்வதுன்னு சொல்லி திகைச்சிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன், மடியில படுக்க வைக்காதாங்க, விடுங்க. பொல்லாத ஆவியெல்லாம் இவங்ககிட்ட என்ன செய்யுது? வேலை செய்யுது. பொல்லாத ஆவிக்கு நீங்க தள்ளுவனை கொடுக்குறீங்களா? விட்டுங்க. நீங்க பொல்லாத ஆவியை கண்டுபிடிச்சாதான் அதனுடைய வேகம் என்ன செய்யும்? குறையும். அப்ப அவர்கள் ஒரு காரியத்தை இந்த இடம் வரும்போது சொன்னாங்க, இந்த இடம் வரும்போது ரொம்ப நாள் வரல, இந்த இடம் வரும்போது தள்ளை வைக்கும் போது அப்படிதான் ஆனது. ஆனா எலும்புங்கன்னு சொன்னோடனே எழுப்பிட்டாங்க, விட்டுட்டது. அப்ப அவங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க இந்த பிசாசை எதிர்த்து போராட வேண்டும். என்னைக்காவது ஒரு நாள் தான் அங்க வர்றீங்க. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து வர்றீங்க. உங்களால் வர முடியல, நாங்களும் வர முடியல. ஆனா நீங்க இந்த பிசாசை எதிர்த்து போராட வேண்டும். அப்ப நீங்க இவ்விதமாக ஜெபம் பண்ணணும். அவங்க என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவாங்களோ, ஆண்டவரே இந்த பொல்லாதாவி என்னை விட்டு விளக்குங்க. ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாத ஆவிய கட்டளையிடுகிறதான அதிகாரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க என்னுடைய பிள்ளைங்க. இயேசுவின் நாமத்தில் இப்போ பொல்லாதாவிய நீ தான் இதை கொண்டு வர்ற. அப்படி வருகிறதான நேரத்தில் சொல்லுங்க, நீ தான் இதை கொண்டு வருகிற. எனக்கு தெரிந்திருக்கிறது, இவ்வளவு நாளும் தெரியும், இப்ப தெரிகிறது. பொல்லாதாவிய நான் இயேசுடைய பிள்ளை, என்னிடத்துல இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த வார்த்தையை நீங்க மறுபடி பிரயோகம் பண்ணுங்க. அந்த பொல்லாத ஆவி பலவீனம் அடைவான். இந்த பொல்லாத ஆவி கட்டாயம் என்ன அடைவான்? பலவீனம் அடைவான். நீங்கள் ஆண்டவருக்காக எழும்ப முடியும். தேவனுடைய வார்த்தை மிகப்பெரிய பட்டயம்.
நீங்கள் போரிடுவதற்கு, சாத்தானோடு போரிடுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். சாத்தான் ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு வரும்போது, சாத்தான் ஒரு பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வரும்போது, அந்த பட்டயத்தை நீங்கள் அடித்து வீழ்த்த வேண்டுமானால் அதற்கு எதிரான வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் ஜீவித்த நாட்களிலே சோதனைக்காரன் அவரை என்ன செய்தான்? சோதித்தான். 40 நாள் என்ன இருந்தார்? உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்ததற்கு பிறகு யார் வரா? யார் வரா? பொதுவாக உபவாசம் இருந்தால் நமக்கு ஆத்ம பலன் இருக்கும். யார் வரக்கூடாது? அதுதான் உபவாசம் இருக்கணும். ஆனா உபவாசம் இருந்ததற்கு பிறகு யார் வரா? சாத்தான் வரான். எதுக்கு? சோதிப்பதற்காக வந்து வர்றான். அவனும் வசனத்தை தான் கொண்டு வர்றான். 3 சோதனையிலையும் வசனத்தை தான் பயன்படுத்துறான். ஆனா ஆண்டவரும் வசனத்தை தான் பயன்படுத்துகிறார். ஆனால் அவன் பேசினதான அந்த வசனத்திற்கு நேர் எதிரடையான வார்த்தையை கர்த்தர் பயன்படுத்தினபடினால் அவனுடைய சாத்தானுடைய பட்டயம் அங்கே மழுங்கடிக்கப்பட்டது. தேவனுடைய பட்டயம் அங்கே வெற்றி சிறந்தது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயமாகிய பலகைகளை எழுதணும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் போது நீங்க ஜெபம் பண்ணுங்க, இயேசுவே இந்த வசனங்களை இருதயமாகிய பலகையில நீங்க எழுதுங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றார் போல அந்த வார்த்தைகள் என்னுடைய ஞாபகத்துல வர வேண்டும் ஆண்டவரே. நடைமுறை வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். நடைமுறை வாழ்க்கை இல்லாத ஜீவிய கிறிஸ்தவ ஜீவியமே இல்லை. வாயில மட்டும் இயேசுவை பேசிவிட்டு, வாயில மட்டும் விசுவாசத்தை அறிக்கை செய்துவிட்டு நம்முடைய ஜீவியங்களில அது பிரதிபலிக்கவில்லை என்றால் நம்ம அந்த வசனத்தை வாசித்து கேட்டோம், அது என்ன இல்லாமல் போயிடும்? பயன் இல்லாமல் போயிடும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய உபதேசங்களை சொல்கிறதான இடத்துல சீசர்கள் மட்டும்தான் நினைச்சதாங்க. சீசர்கள் மட்டும்தான் வந்தாங்க, வசனத்தை கேட்டாங்க, அந்த வசனங்களை கை கொண்டாங்க, அந்த வசனங்களை எல்லா இடத்திலும் பிரசித்தம் பண்ணாங்க. எனவே தான் இன்றைக்கு நாம் அந்த வசனத்திற்கு சாட்சியாக நாம் வந்து என்ன செய்து வருகிறோம்? வாழ்ந்து வருகிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் வந்து ரொம்ப கஷ்டம் போல தெரிந்தாலும் அதுல பழகி விட்டீர்கள் இருந்தால் அது எப்படி ஆயிரும்? உண்மை பேசி பழகிறவங்களுக்கு பொய் சொல்றது தான் கஷ்டம். உண்மை பேசி பழகிறவங்களுக்கு பொய் பேசுறது தான் கஷ்டம். பொய் பேசியே பழகிறவங்களுக்கு உண்மை பேசவே முடியாது. கெட்ட வார்த்தை பேசி பழகிறவர்களுக்கு நல்ல வார்த்தை பேசுறது அவங்களுக்கு கஷ்டம். ஆனா நல்ல வார்த்தையே பேசி பழகிறவர்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது ரொம்ப. ஆனா நிறைய பேருக்கு என்ன வார்த்தை வருது சொல்றாங்க? ஃப்ளோவில் வரலாம். பாஷை என்ன கோபம் வந்தா மட்டும் வரும். கெட்ட வார்த்தை கோபம் வந்தா தானே வரும். சும்மா இருக்கும்போது யாரும் பேசுவா? கோபம் வந்தால் மட்டும் என்ன வார்த்தை வருது? கோபம் வந்தால் மட்டும் கெட்ட வார்த்தை வருது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டா, பாஸ்டர் நான் கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க கையை வைத்துக்கன்னா நான் சொல்லலை, ஏன்னா இருக்காது என்பது எனக்கு தெரியும். அப்புறம் பொய்யா கை வைத்திடக்கூடாதுல்ல. என்ன வார்த்தை? பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கேட்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி நல்ல வார்த்தை உண்டானால் அதையே நீங்கள் பேசுங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூசணமான வார்த்தைகள், வம்பும் புத்தியமான பேச்சுகளெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து வரவே கூடாது. மனதிரும்பி எத்தனையோ வருடம் ஆகிவிட்டது. ஆனா இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வரல. வார்த்தைகளை பைக்கில் எழுதி போடுவது லகுவானது, வார்த்தைகளை வீடுகளில் எழுதி போடுவது லகுவானது. ஆனா அதை கை கொள்வதுதான் கஷ்டம். இருதயத்துல யாருக்கு தேவனுடைய வார்த்தை இருக்கிறதோ அவர்களை பார்த்துதான் பயப்படுவான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போனேன், ஒரு செவுரு பாக்கி கிடையாது, ஃபுல்லா வசனம். எத்தனை மாடல்ல வசனம் கிடைக்கும் அந்த வீட்டில் பார்த்தா அது இவ்வளவுதான் கிடைக்கும். ஏன்னா எவ்வளவு வாங்க முடியுமோ அவ்வளோ வாங்கி போட்டிருக்காங்க. சுத்தி சுத்தி முத்தி செவரு தெரியாம எழுதலாம். சில வீட்டில் போனால் பீரோ தெரியாம ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருப்பாங்க வசனம். இது வந்து ஃபுல்லா வந்து வசனம்.
ஒரு வீட்டில் அப்படி பார்த்ததில்லை. ஆனால் நான் கேட்டுட்டேன், என்ன இப்படி வசனம் போட்டிருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த வசனத்தை போட்டால் என்ன வராதுல்ல, என்ன வராதுல்ல, பேய் வராதுல்ல. வசனத்தை போட்டால் என்ன வராது, பேய் வராதுல்ல. ஆனால் இன்னைக்கு வசனத்தை தாண்டி பேயாகவே ஜனங்கள் வந்து என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வசனம் போட்டு இருக்கிறதான ஜனங்கள் தான், வசனங்கள் அதிகமாக உச்சரிக்கிறதான ஜனங்கள் தான் இன்னைக்கு பேய்க்கு இடம் கொடுக்கிறவர்களாக வந்து இருக்கிறார்கள். சரி, அப்போ தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் வந்து என்ன செய்யணும், இருக்க வேண்டும். இந்த சூலமித்தி, உன்னத பாட்டில் சூலமித்தி ஆண்டவரை தேடி 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 கடைசியில் என்ன செய்தால், கண்டுபிடித்தார். ஆண்டவரை நாம தேடுகிறதா, ஆண்டவரை எப்படியாயும் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னதான எண்ணத்திலேயே நம்ம வந்து ஆண்டவரை தேடணும். இந்த ஆண்டவர் மேல நமக்கு அன்பு இருந்தால் மட்டும்தான் அப்படி தேட முடியும். வேதம் சொல்கிறது, மானானது நீரடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து என்ன செய்கிறது, தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் இந்த மான் வந்து அலைந்து கொண்டே இருக்கும். வெயில் நேரங்களில் இந்த கானல் நீரானது தூரத்துல இருந்து பார்க்கும் போது இந்த மானுக்கு வந்து தண்ணீர் ஓடுகிற நீரோடை போல் தெரியும். அப்போது இது நேர அங்கே தண்ணீர் இருக்குன்னு சொல்லி அங்கே ஓடும். திரும்ப அங்கே இருந்து பார்த்தா இங்க நீரோடை ஓடுகிறது போல தெரியும். நேர இங்க ஓடி வரும். தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் அதனுடைய ஓட்டத்தை அது நிறுத்துகிறதே இல்லை. எனவே தான் இந்த ஆசை வாஞ்சையை சொல்லும் போது சங்கீதக்காரரை தாவீது அந்த மானுடைய வாஞ்சைக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார். இன்னைக்கு உலகத்தினுடைய காரியங்களுக்கு நமக்கு எவ்வளவோ ஆசை, எவ்வளவோ விருப்பம் நமக்கு வந்து இருக்கிறது. அதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே? எவ்வளவுதான் சம்பாத்தியம் பண்ணாலும் சாப்பிட்ற அளவு தான் சாப்பிட முடியும். ஒருத்தருக்கு தங்கம் வந்து 10 கிலோ இருக்கிறது என்பதற்காக தங்கத்தை போட்டு முழுங்க முடியுமா என்ன, சாப்பிட முடியுமா என்ன, சாப்பிட முடியுமா? எனக்கு நிறைய தங்கம் இருக்குன்னா என்னமோ சோறு சாப்பிட முடியும், தங்கத்தை தான் சாப்பிட போறேன், சாப்பிட முடியுமா? எவ்வளவு நிலம் இருந்தாலும் அதிக நிலம் ஆக ஆக பயன்படுறது ஏதோ கொஞ்சம் தான் பயன்படும். மிச்சம்லாம் என்னதுதான், பாடுதான். மிச்சம்லாம் என்னதுதான், பாடுதான். நான் சில இடங்களில் போகும்போது பார்ப்பேன், வாழா போனதான ஆட்கள் இவ்வளவு இடங்களை வாங்கி சும்மா போட்டிருக்காங்களே. சில ரோட்டோரங்கள்லாம் போனா கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் சும்மா இடம் கிடக்கிறது, தரிசா கிடக்கிறது. ஒரு ஏழைகளுக்கு குறைஞ்ச ஒரு 3 செட்டா கொடுத்தாலும் அது ஒரு ஊரா மாறும். ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எவ்வளவு பேர் வீட்டில்லாதவங்களா இருக்காங்க. பணத்தை வாங்கி இப்படி வந்து அதை பயன்படுத்தாம, விவசாயம் பண்ணாம, ஒன்றும் பண்ணாம அதை எப்படி போட்டிருக்கிறாங்க, பாலாவது போட்டிருக்காங்க. நிறைய ஆக ஆக அது என்னங்கிறது, வேஸ்டா போகிறது. எனவேதான் ஒரு பக்தன் வந்து ஜோம்றாரு, எனக்கு அன்னன்னைக்கு வேண்டியதான படி எனக்கு எனக்கு அளந்துதான். எனக்கு எப்படி சொல்லியிருக்கோமா? பரமண்டல ஜெபத்தில் மிக முக்கியமான வார்த்தை என்னது, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்றுதான். நாளைக்கு வேண்டியது நாளைக்கு வரும், நாளைக்கு வேண்டியது நாளைக்கு. அதுதான் விசுவாச வாழ்க்கை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதுதான். நாளைக்கு என்ன நடக்கும் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. நாளைக்கு எங்க தங்கம் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. நாளைக்கு வந்து யாரை சந்திப்போம் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லி வழி நடத்தவில்லை, அவர் காட்டிதான் வழி நடத்தினார். ஆபிரகாம் தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் தீர்க்கதரிசி என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஆபிரகாமுக்கு முன்னக்கூட்டியே ஆண்டவர் பிளான் எல்லாம் சொல்லி கொடுத்து விடவில்லை. அன்னன்னைக்கு தான் ஆண்டவர் நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த வாரம் என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த மாசம் என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியாது. ஏனென்றால் நம்ம யார் நடத்துறார்? தேவன் நடத்துறார். தேவன் நடத்தினா பேதையர்களாக இருந்தாலும் நீ படித்தவங்க அறிவாளிகள் எல்லாம் திசை கட்டு போயிடுறாங்க. ஆனா யார் திசை கட்டு போக மாட்டாங்க? படிக்காத தேவனுடைய பிள்ளைகள் திசை கட்டே போக மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் ஆண்டவரை சார்ந்தே வாழ்கிறவர்கள். ஆண்டவர் ஒரு அடி எடுத்து வச்சா அவரோட ஒரு அடி எடுத்து வைப்பாங்க. இல்லாட்டா இவர்கள் வந்து போக மாட்டாங்க. மோசே சொல்கிறார் அல்லவா, நீங்க என் முன் வரவிட்டா நான் போக மாட்டேன்னு சொல்றாரு. மோசே தலைவர் ஆக்கினதற்கு பிறகு கூட இந்த மோசே நான்
தலைமை பொறுப்பு என்னிடத்துல இருக்கிறது. நான் போவேன், நான் பேசுவேன், என் விருப்பப்படி நடப்பேன். அவர் சொல்லவே இல்லை. அவர் ஒரே வார்த்தை சொல்ற, உங்களுடைய சமூகம் எனக்கு முன் செல்ல வேண்டும் ஆண்டவரே, இல்லாவிட்டா என்னை இங்கிருந்து கொண்டு போகாத. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அதுதான். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஒருபோதும் மனிதர்கள் வழி நடத்த நீங்கள் இடம் கொடுத்து விடவே கூடாது. மனிதர்கள் நிரந்தரமாக நிலையாக இல்லை. எந்த மனிதர்களாக இருந்தால் நிலையாக இல்லை. ஆண்டவர் மட்டுமே நேற்றும் இன்றும் என்றும் மாறுதலாக இருக்கிறார். இன்றைக்கு சிநேகிதன், நாளைக்கு விரோதி, இன்றைக்கு விரோதி, நாளைக்கு சிநேகிதன். இது மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த உலக வாழ்க்கை என்பது அதுதான். இன்றைக்கு உறவு பாராட்டுறவங்க நாளைக்கு அந்நியர்களாக மாறிவிடுவார்கள். இன்றைக்கு அந்நியர்களாக இருக்கிறவர்கள் நாளைக்கு வந்து உறவு பாராட்டி நம்மளோடு கூட வந்து அமர்ந்திருப்பாங்க. அவர் வந்தா சந்தோஷம், இருக்கட்டும், போனா போகட்டும் சந்தோஷம். இப்படி நாம இருந்தால்தான் நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அஸ்திபாரத்தை யார் மேல போடணும்? இயேசு கிறிஸ்து மேல அஸ்திபாரத்தை போடணும். இந்த அஸ்திபாரத்தின் மேலதான் நம்ம வந்து இசைவாய் கட்டி வந்து எழுப்பப்பட வேண்டும். மனிதர்களுடைய ஆலோசனையில கட்டிட்டோமா, ஒரு நாள் வந்து என்ன செய்யணும், இடிஞ்சு வீழ்ந்துடும். அப்போ இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவ ஆத்துமநேசர பார்க்கிற வரைக்கும் விடல. இவள் எங்கெங்கெல்லாமோ தேடி கடைசியில கண்டுபிடிச்சி எங்க கொண்டு விட்டாலாம், அவருடைய வீட்டில கொண்டு விட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக ஒரு வசனம், நான் சீக்கிரமாக கடந்து போகிறேன். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை வந்து வாசிங்கள். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க, வேகமா வாசிங்க. சங்கீதம் 63:2. இப்படியே 84:1 சங்கீதம். சோத்திரம். சேனையின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தின் மேல நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய ஆலயம் என்பது என்ன? முதல்ல வாசித்த வேதவசனத்துல 63:2 சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆலயத்துல தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்யும்? வெளிப்படும். நம்ம வீடுகளில எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளவு வார்த்தைகளை பேசுறோம். ஆனா தேவனுடைய ஆலயத்துல இங்க வந்து துதியினுடைய சத்தம் தான் கேட்கப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துறோம். இந்த தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடினா அந்த ஆலயம் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்து காணப்படும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் மைண்டுக்கு கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்த ஒரு தம்பி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாப்புல. அழைச்சிட்டு வந்தவங்க பெற்றோர்கள் டாக்டர் வீட்டுக்கு கூட்டு வரணும் தான் கூட்டு வந்தாங்க. நம்ம டாக்டர் இல்லை, ஏன்னா டாக்டர்னு சொன்னாதான் அந்த பையன் வருவான், கோயிலுக்குன்னா வரமாட்டான். டாக்டர் வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. எங்க வீட்டுல வந்து இருந்தாப்புல, பிரச்சனை இல்லை. அப்புறம் அழைச்சிட்டு வரும்போதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆலயத்து வாசல்ல வந்த போது ஆலயத்திற்குள்ள அந்த நபருக்கு என்ன செய்ய முடியல, வர முடியல. பொல்லாத ஆவிகளுக்கு ஆலயத்தை பார்த்தாலே ஏன் பயம் வருது அப்படின்னா, இங்க தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய மகிமையும் என்ன செய்கிறது இருக்கிறது. நாம் ஆவியில நிரம்பி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் அல்லவா, அந்த நேரத்தில் இந்த இடத்தை தேவ பிரசன்னம் வந்து நிரப்புகிறது. இந்த இடம் தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறபடினால்தான் அடிக்கடி வருகிறதான விசுவாசிகளுக்கு ஆலோசனை சொல்கிறது, உள்ள இருந்து அனாவசியமான வார்த்தைகளும் என்ன செய்யாதீர்கள், பேசாதீர்கள். இதை ஒரு கனத்திற்குரிய இடமாக நீங்க வந்து என்ன செய்யணும், கனத்திற்குரிய இடமாக நினைக்கணும். தாவீது சொன்னார், 1000 நாளை பார்க்கிறோம் ஆலய பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலய பிரகாரத்துடைய வாசற்படியில இருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன். உம்முடைய பீடங்களிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. அவர் சொல்றார், எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும் பாக்கியம் கிடைத்தது. எத்தனையோ பேருக்கு ஆலயத்தில் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியல, வாய்ப்பில்லை.
நானே வீட்டில் ஜெபம் பண்ணுகிறதை விட ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிறது பல மடங்கு தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதாகத்தான் இருக்கிறது நான் உணர்கிறேன். நீங்கள் எத்தனை பேர் உணர்கிறீர்களோ தெரியவில்லை. இந்த தேவனுடைய ஆலயத்தின் பேரில் நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச வேண்டும். வேகமாக கடந்து போகிற 1 நாளாகமம் 29:3 வாசிங்க. 1 நாளாகமம் 29:3 வாசிங்க. சொல்லும் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்திற்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தின் மேல் என்னது? வாஞ்ச. யாருக்கு வாஞ்ச? இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தை பேசினா எல்லாரும் யார் கட்டின ஆலயம் தான் சொல்றோம். சாலமன் கட்டின தேவனுடைய ஆலயம் அப்படிதானே? இன்னை வரைக்கும் சரித்திரத்தில் அப்படிதான் இருக்கு. சாலமன் கட்டின தேவனுடைய ஆலயம் தான் சொல்றோம். ஆனா பேர் வாங்கினது மட்டும்தான் சாலமன். எல்லாமே பிளான்ல இருந்து, அதற்கான பொருட்கள்ல இருந்து, அதற்கான ஆலோசனை, அதற்கான இடம் குறித்தது எல்லாமே யார் தான்? எல்லாமே தாவீது தான். இந்த தாவீதுக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவ்வளவு வாஞ்ச. நான் சொல்றான், தேவனுடைய பெட்டி எங்க இருக்கு? கூடாரத்தில் இருக்கு. தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கு. தேவனுடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கும்போது நான் எப்படி கேது மரத்தினால் மச்சு பாவப்பட்ட வீட்டுல என் அரண்மனையில நாம் எப்படி இருப்பது அப்படின்னு சொல்லி நான் சொல்றான். அவன் சொல்லிட்டு தான் தேவனுடைய ஆலயத்தை கட்ட முயற்சி பண்ணும்போது முதலாவது முயற்சியை சொல்றான் தீர்க்கதரிசிட்ட. தீர்க்கதரிசி சொல்றான் நீ செய்யன்னு சொல்றான். இரண்டாவது தீர்க்கதரிசி தடை பண்றாரு, நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஏன் கட்ட வேண்டாம்? நீ யுத்த புருஷனாயிருந்து திரளான ரத்தத்தை சிந்தனாய், எனவே நீ கட்டண்டான். உன்னுடைய மகன் எதை கட்டுவான்? ஆலயத்தை கட்டின சாலமன். சாலமன் மிகப்பெரிய ஞானி. இன்னைக்கு அந்த சாலமனுடைய நீதிமொழிகளை வாசித்து நிறைய பேர் திருந்தின பிள்ளைகள் உண்டு, திருந்தின பெரியவங்கலாம் உண்டு. ஆனா கடைசியில் யார் கெட்டழிச்சிட்டான்? சாலமன் கெட்டழிச்சிட்டான். அவன் என்ன நினைச்சாலும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார், என்ன விரும்பினாலும் ஆண்டவனுக்கு கொடுத்தார். திரளான கடற்கரை மணலத்தன விருத்தியான ஞானம் யாருக்கு இருந்தது? அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு ஆட்கள் எங்கிருந்தெல்லாமோ வருவாங்களாம். அவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவர். இதுல பைபிள்ல சொல்லப்படாத சில சரித்திர காரியங்கள்லாம் உண்டு. பைபிள்ல சொல்லப்பட்டது 2 தாய் 2 குழந்தைகள் வந்தாங்க. ஒரு தாய் குழந்தை செத்து போச்சு. அது நமக்கு தெரியும், அந்த சரித்திர சம்பவம் தெரியும். இன்னொரு சம்பவம் உண்டு, சரித்திரத்தில் உண்டு, பைபிள்ல இல்லை. இவனுடைய ஞானத்தை பல விதங்களில் பலர் பரிசோதனை பண்ணாங்க. ஆனா எல்லாரும் தோத்து போனாங்க. ஜெயிச்சது இந்த சாலமன் தான். அதுல ஒண்ணு பிளாஸ்டிக் பூ, இன்னொன்று உண்மையான பூ. பக்கத்துல போகக்கூடாது, மோந்து பார்க்கக்கூடாது. எது உண்மையான பூ என்று சொல்லி தூரத்துல இருந்து சொல்லணும். எது உண்மையான பூ என்று சொல்லி தூரத்துல இருந்து சொல்லணும். யாருடைய ஞானத்தை பயன்படுத்தி? சாலமோன் அவருடைய ஞானத்தை பயன்படுத்தி சொல்லணும். பக்கத்துல போகக்கூடாது, மோந்து பார்க்கக்கூடாது. 2 பூவும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா எது உண்மையான பூ என்று சொல்லி சொல்லணும். சொன்னார் அவர். ஜன்னலை திறந்து விடுங்கன்னாரு. ஜன்னலை திறந்து விட்ட உடனே டக்குன்னு சொல்லி ஒரு தேனீச்சி உண்மையான பூ உட்கார்ந்தது. டக்குன்னு சொன்னார், இதுதான் என்னது, இதுதான் உண்மை. இப்படி நிறைய பரிசோதனை பண்ணப்பட்டது இந்த சாலமோன். அவ்வளவு பெரிய ஞானமா அவன் வாழ்க்கையில கவனமா இல்லாமல் இருந்தபடினால அவன் என்ன செய்து போனான்? வீழ்ந்து போனான். ஆனா இந்த தாவீது இந்த தேவனுடைய ஆலயத்தின் மேல வைத்ததான வாஞ்சைகள் அவ்வளவு பொருட்களை என்ன செய்து வச்சான்? அவன் தேவனுடைய ஆலயத்திற்கானதையும் கொடுத்து சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, நான் அதாவது சவதரித்த மற்றவங்கிட்ட வாங்கினதை தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும்
அதாவது எனக்கு சொந்தமான வெள்ளியும் பொன்னையும் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பாக்கியம், ரொம்ப ஆசீர்வாதம். ஆனால் சிலருக்கு என்னன்னா ஆலயத்துக்கு கொடுத்தா ஆலயம் வளரும், பாஸ்டர்லாம் வளருவார். பாஸ்டர் வளரத்தான் செய்வார். ஏன்னா ஒன்று வேண்டான்னு யாருக்கு வந்தவர்களாம், ஒன்று வேண்டான்னு ஆண்டுக்கு வரும்போது கட்டாயம் பைபிளில் சொல்லியிருக்க ஒரு நீதி உள்ளதான தெய்வம். எந்த அளவுக்கு பாடுபட்டோமோ அதோட அதிகமாக தருவார். எவ்வளவு நாள் காத்திருந்தோமோ அதற்கு பன்மடங்கு வந்து கட்டாயம் தரதான் செய்வார். ஏன்னா ஆண்டரே சொல்லிட்டாரு, எதையாய் இழந்தா, வேலையை வேண்டான்னு வேலையை விட்டுட்டு வந்தா அந்த வேலையில எவ்வளவு சம்பளம் கிடைக்குமோ அதோட 100 மடங்கு தருவார். அப்பதான் சொல்லியிருக்கு, 100 மடங்கு வந்து ஆசீர்வாதத்தை தருவார். ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வந்து விட்டுட்டு வந்திருந்தா 100 மடங்குன்னா எவ்வளோ ஆச்சு, 1 கோடி ரூபாய் ஆச்சு அல்லவா? அப்படிதான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை ஆண்டு வந்து ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் வேலை வேண்டாம்னு விட்டு வந்தாங்க. ஆனா சிலர் வந்து எனக்கு வேலை வேணும், வேலை இருந்தால் தான் கௌரவம் இருக்கும், நான் யாருக்குன்னு ரூபா கொடுத்துருவேன், நானும் அப்படி நினைச்சவன் தான். ஆனால் தெய்வமே அபாரமாக வந்தபடினால தான் அடுத்த வேலைக்கு வந்து என்ன செய்யலை போகல. ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் பேர் ஐசக் வில்லியம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பெரிய பாடகர். ஐசக் வில்லியம்மா எனக்கு இந்த மேசியா கேசட் பாட ஒரு பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை. மேசியா கேசட் போட்டவர். அப்போ அவர் ஒரு நல்ல ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தார். அப்போ ஆண்டு சொன்னாராம், நீ வேலையை விட்டுட்டு எங்கே வரணும், ஊழியத்துக்கு வரணும்னு சொன்னாராம். அப்போ அவர் சொன்னார், இல்லாண்டவர் நான் இந்த கடைக்கு சம்பளத்தில் 10 ரூபா ஒன்று உமக்கு தந்துடுதேன், என்னை விட்டுருங்க, வேலை செய்கிறதா எனக்கு கௌரவமாக இருக்கும், நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு தான் அந்த வேலையை பிடிச்சிருக்கேன்னு சொன்னாராம். அப்போ ஆண்டு சொன்னாராம், ஒன் டே காணிக்கலாம் எனக்கு வேண்டாம், நீ வரணும் அப்படின்னாராம். கடைசியில் சொன்னாராம், இல்லை ஆண்டவரை பாதி சம்பளத்தை கொடுத்துருக்கேன், நான் வாங்குகிற சம்பளத்தில் பாதியை கொடுத்துருக்கேன் ஆண்டவரை ஊழியத்துக்குன்னு, என்னை கொஞ்சம் விட்டுருங்க, நான் வேலை செய்கிறேன், அதான் எனக்கு கொஞ்சம் மதிப்பாக இருக்கும், கனமாக இருக்கும், 1 ரூபாயே எனக்கு தேவையில்லை, நீ சம்பளத்தை அவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். இவருக்கு தட்டவே முடியலை, வேற வழியே இல்லை. மறுபடியும் ஆண்டவர் பேசினாராம். அவர் சொல்றாரு, நான் அப்படி ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்ததற்கு பிறகுதான் எனக்கு இந்த பாடல் பாடுகிறதான இந்த திறமையெல்லாம் ஆண்டவர் கொடுத்து என்னை ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் கனத்திற்குரிய பாத்திரமாக வந்து என்ன செய்தார், வைத்தார். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் உள்ளதான அநேக ஜனங்கள் அவரை தெரியும். மேசியா கேசட்னா அவர் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் அவரை கனம் பண்ணினார். நிறைய ஊழியக்காரங்க இப்படி வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் நினைப்பாங்க, பாஸ்டர்னா வேலை செய்யக்கூடாது, பாஸ்டர்னா காணிக்க வாங்கக்கூடாது, பாஸ்டர்னா காணிக்கை வந்து அனுபவிக்கக்கூடாது, அவர் உடுத்தக்கூடாது, அவர் சாப்பிடக்கூடாது. ஊழியம் செய்கிறவர் அப்புறம் எங்கேருந்து சாப்பிடுவார், எங்கேருந்து உடுத்துவார், எங்கேருந்து வீடு கட்டுவார், ஊழியத்தில் உள்ளதான் வச்சு தான் கட்டுவார். ஏன்னா வேதம் சொல்கிறது, அது அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தினால் பிழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா சுவிசேஷம் தான் பிழைப்பு என்று சொல்லி ஊழியக்காரங்க நினைச்சா கிடைக்காது. இன்னைக்கு அப்படிலாம் நிறைய பேர் ஊழியத்தை தான் முன்னேறலாம்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்து பின்வாங்கி போறவர்கள்லாம் உண்டு. ஆண்டவருக்காக முழுமையாக அர்ப்பணித்த ஆண்டுடைய பாதத்துல இருந்தா வட்டி முதலமா சேர்த்து கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுத்தே வந்து என்ன செய்வார், தீர்வார். இந்த தாவீதினுடைய காலத்துல அவ்வளவு பெரிய ஜனங்கள்லாம் பிரபுக்கள்லாம் இருந்தாலும் இவனுக்குரியவைகளை கொடுத்தான் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருந்ததான வாஞ்சையினால. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 19:22 வாசிருங்க. நன்மை செய்யும் ஆசை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்மையை வாங்கிறத விட நன்மை செய்யும் என்கிறதான ஆசை. ஒரு நன்மையை செய்தா எப்படி செய்யணும், ஆசையா செய்யணும். ஒரு ஆளுக்கு ஒரு உதவி செய்யணும் இருக்குன்னா அதை எப்படி செய்யணும், ஆசையா செய்யணும். ஆசை இல்லாதவங்க நீங்க காணிக்க கொடுக்கவே வேண்டாம். ஏன்னா பைபிள் ஆண்டவர் சொன்னார், மோசேட்ட சொன்னார், வாங்கு, காணிக்க கேட்டுவாங்க தான் சொன்னார், வாங்கு, ஆனா உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல வாங்கு, மற்றொரு இடத்துல வாங்காத. அதே மாதிரி நன்மையை நம்ம யாருக்காவது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா நன்மை செய்ய வேண்டியது இருக்கே, நன்மை செய்ய வேண்டியது இருக்கே, நன்மை செய்ய ஆண்டு சொல்லியிருக்காரு, அப்பதான் நமக்கு நன்மை கிடைக்கும். அப்படி இல்லை, நம்முடைய இருதயமே மாற்றி அமைக்கப்படணும்.
இருதயத்தை ஆண்டவர் நன்மை செய்யும் இருதயமாக சிருஷ்டிக்கணும். சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை பழக்கப்படுத்தி விட வேண்டும். யாருக்கு நன்மை செய்ய விரும்புறீங்களோ சின்ன வயசுல அந்த பிள்ளைகளிடத்துல கொடுத்து என்ன செய்ய பழக்குவீங்க. அது ரொம்ப சந்தோஷம், அது ரொம்ப ஒரு பாக்கியம். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமத்தில் நீ நன்மை செய்தால் என்ன இல்லையோ மேன்மை இல்லையோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நான் உங்களுக்கு அதிகமாக சொல்லி சமயத்தை இழுக்கும்படியாக நான் விரும்பவில்லை. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 13:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும் என்றதான ஒரு ஆசை. அப்போஸ்தலர் 17:11 சொல்லப்பட்டிருக்கிறது மனோவாஞ்சை. அப்போஸ்தலர் 17:11 வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலாம் நற்குணசாலிகளாய் இருந்த. வசனத்தை கேட்க நமக்கு என்ன வேணும்? இந்த மனவாஞ்சியோடு வசனத்தை படிக்கணும். வேதாகமத்தில் படிச்சு முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சா? கொடுத்த நிர்பந்தத்தில் சர்டிஃபிகேட்டுக்காக படிச்சாச்சு ஒரு குரூப்பு. அதுக்கு பிறகு படிச்சலாம்னு கேட்குறேன். அதுக்கு பிறகு படிச்சிங்களா? மனவாஞ்சை இருந்துன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு பைபிளில் படித்து முடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குது. ஒரே வாரத்தில் என்னது முடிச்சிடலாம். அதுக்கெல்லாம் ஸ்கீம் வச்சுருக்குறோம். ஆனால் மனவாஞ்சை இல்லையே. மனவாஞ்சை இல்லாதவங்களுக்கு கொடுத்த வாந்தியில் எடுக்கும். என்ன பிரயோஜனம்? இதெல்லாமோ அறிய விரும்புகிறோம், ஆனால் பைபிளை அறிவதற்கு விரும்புறதில்லை. பைபிள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அறிவு ஞானமெல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த பைபிளுக்குள்ளே இருக்கிறது. இன்னைக்கு ஏன் நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனை, ஞானம் இல்லாத தன்மையில் நடப்பதற்கான காரணம் என்ன? நம்முடைய தொழிலில் ஏன் நஷ்டம், வியாபாரத்தில் ஏன் நஷ்டம், ஏன் சண்டை சச்சரவு சமாதான கேடு? ஏன் தெரியுமா? வேத வசனங்களை நீங்க இன்னும் மனவாஞ்சாய் வாசித்து அவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு இந்த வசனத்தின்படி வாழ்ந்தா நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, நீங்களும் சமாதானமா இருப்பீங்க, உங்க பக்கத்துல இருக்கிறவர்களை நிம்மதியாக இருக்க விடுவீங்க. இப்ப குடும்பம் சமாதானமா இருக்கா? சிலர்லாம் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு விரும்புறதே இல்லை சில ஆண்கள். ஏன்னா வீடு எப்படி இல்லை, வீடு எப்படி இல்லை சமாதானமா. நீங்க ரட்சிக்கப்பட்ட காணாது, உங்க வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கணும். உங்க வீடு ரட்சிக்கப்பட்டிருக்கணும்னா அந்த வீடு